சீமானை பொறுத்த வரைக்கும் கட்சி இருந்தால் என்ன, போனால் என்ன, அழிஞ்சா என்ன, 1000 கோடி பணம் இருக்குது, உல்லாசமாக இருக்கார். 1000 கோடியா? 1000 கோடி பணம் இருக்குது, உல்லாசமாக இருக்கு. அந்த 1000 கோடி எங்கிருந்து வந்தது? பண்ணை வீடு, ஆளு அம்பு. அவர் இருக்க வீடு நானே வந்து வாடகைக்கு தான் இருக்கேன், என் சொந்த வீடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் ரேஷன் கடையில் தான் அரிசி, அவர் மனைவி கைல்வெளி போய் ரேஷன் கடையில் கியூ நின்று ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வர்றாங்க. கையிருந்து நாம் தமிழர் கட்சி காணாமல் போயிடுன்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முறை வந்து அது மேலே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, திறமையாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெலாம் கூப்பிட்றத விட்டுட்டு கோமாளித்தனம் பண்ணுறவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு. பெண்களை காட்சி பொருளாக, போக பொருளாக சித்தரிப்பது. விஜய் சேதுபதிக்கு 75 கோடி ரூபா சம்பளம், மற்றவர்களுக்கு 25 கோடி ரூபா, 100 கோடி ரூபா சம்பளம். படுக்கை அறை காட்சிகளை ஆண்கள், பெண்கள், குடும்பம் அத்தனை பேரும் இதை ரசிக்கும்படியாக செய்கிற இந்த பிக் பாஸ் ஒழிக்கப்பட வேண்டும். களிச்சடைகளை கேவலம் விபச்சார வழக்கில் தப்பி ஓடிய பெண்கள் நடிக்கிற எல்லாமே கேவலமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? உண்மை 100, 100, 200, 300% உண்மை. ஆடு மாடு மாதிரி தெரியுதுக்க, அது என்ன, அது தேவையாது. நம்ம கலாச்சார சீரழிவுக்கு பிக் பாஸ் ஒரு காரணம். சார், இப்போ வந்து அதிமுக, பாஜக, தாவைக்கான ஒரு புறம் போயிட்டுருக்கு, இன்னொரு புறம் இவங்க திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ சீமானுடைய நிலைப்பாடு என்ன? திமுக எப்பவுமே தனி கட்சி தான். சீமானை பொறுத்த வரைக்கும் கட்சி இருந்தால் என்ன, போனால் என்ன, அழிஞ்சா என்ன, 1000 கோடி பணம் இருக்குது, உல்லாசமாக இருக்கார். 1000 கோடியா? 1000 கோடி பணம் இருக்குது, உல்லாசமாக இருக்கார். அந்த 1000 கோடி எங்கிருந்து வந்தது? ஆமாம், தமிழ்நாட்டில் நீங்கள் 8% யார் கட்சி ஆரம்பித்தாலும் 200 தொழிலதிபர்கள் இருக்கான் தமிழ்நாட்டில். கல்வி தந்தைகள் இருக்கான், ரியல் எஸ்டேட் இருக்கான், பில்டர் இருக்கான். இவர்கள் 5 கோடி ரூபா குறைந்தபட்சம் கொடுக்குறான். எனக்கு பட்டியலே இருக்குது. எவ்வளவு? 5 கோடி. பச்சைமுத்துகள், ஏசி சண்முகங்கள், மணல் கடத்தல் வைகுண்டராஜன்கள் போன்ற 200 பேர் இருக்கான். ஆளுக்கு 5 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருவான். கட்சி வளர்ச்சி தன்னை பற்றி எதுவும் பேசிடாத, தாங்கள் செய்கிற ஊழலை பற்றி அறிக்கை விட்டுறக்கூடாது, மக்கள்கிட்ட காட்டி கொடுத்துடக்கூடாது. 200 பேர் கொடுத்தா 5 கோடி கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? 100 பேர் கொடுத்தா 500 கோடி, 200 பேர் கொடுத்தா 1000 கோடி. இதுக்கு தவிர ஈழத்தமிழகாரன் இருக்கான். பிரபாகரனுடைய பல மில்லியன் டாலர்கள் சொத்தை வைத்திருக்கக்கூடிய அத்தனை சமூக விரோதிகளும் இந்த சைமனுக்கு நெருக்கம். அப்போது 1000 கோடி என்பது தமிழ் தேசியம், திராவிட இயக்கத்தை வெறுக்கக்கூடிய தமிழ் தேசியம் சீமானிடம் 1000 கோடியை மிக சாதாரணமாக கொடுத்து வச்சிருக்கு. இப்போ சீமானுடைய லைஃப் ஸ்டைலு மாதத்துக்கு 50 லட்ச ரூபா வேணும், 20 பவுன்சர் 20 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும், 15 வெளிநாட்டுக்கார், பண்ணை வீடு, ஆளு அம்பு, போஸ்டர். அவர் இருக்க வீடு நானே வந்து வாடகைக்கு தான் இருக்கேன், என் சொந்த வீடு கிடையாதுன்னு. ஆமாம், அவர் ரேஷன் கடையில் தான் அரிசி, அவர் மனைவி கைல்வெளி போய் ரேஷன் கடையில் கியூ நின்று ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வர்றாங்க. பல தலைவர்கள் சொல்கிற வசனம் தான் இப்படி. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் விஜய் என்ன சொல்லுவார், நான் ரேஷன் கடைக்கு தான் போயிட்டுருக்கேன் அரிசி வாங்குறதுக்கு, பழுப்பரிசி வாங்கி கிராமத்தில் போய் அதை ஆட்டி மாட்டுக்கு ஊற்றுறான், நான் அதை தாயா சாப்பிட்றேன், இப்படி தான் பல பேர் சொல்லுவான். சீமானுக்கு அதிமுக ஆட்சி 2011 வருவதற்கு முன்பு சீமானுடைய நிலைமை கையேறு. நாம் தமிழர் கட்சி காணாமல் போய்டுன்னு சொல்கிறீங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார், இவர் வந்து நாம் தமிழர் கட்சி 2026 காணாமல் போய்டுன்னு சொல்கிறாரு, இதை பற்றி அவர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பொறாமையின் அடிப்படையில் பேசுகிறாரு. நாம் தமிழர் ஏற்கனவே அவங்க 2011 படிப்படியாக வந்து தான் இன்றைக்கி 36 லட்சம் ஓட்டும் 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி. அது வந்து அதாவது 3 முனை போட்டியாக இருக்கும் போது அந்த சூழல் இருந்துச்சு. இப்போ வந்து 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து கல சூழல் மாறுது. 4 முனை போட்டி. நீ யார் இருக்கா 4 முனை? இப்போ விஜய் வந்துட்டார் இல்லையா? அதான் விஜயும் ஏர்போர்ட், விஜய் அண்டு தாவேக்கா, விஜய் அண்டு அதிமுக, பாஜக ஒரு அணி, திமுக ஒரு அணி. ஸோ 2 அணி தான். இது ஒரு 3வது அணி தானே. ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கலனா?
விஜய் இல்லவா விஜய் கூட்டையெல்லாம் முடிவாகி அது முடிஞ்சு போன கதைம்மா. அவன் நான் இன்னைக்கு இல்லை, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அவன் வந்து கூட்டணி வந்து ஒன்றும் தாவேக்கா கூட கூட்டணி போகும், தாவேக்கா அதிமுக கூட்டணி. அவன் துணை முதலமைச்சர் அன்னைக்கே சொன்னாங்க. அன்னைக்கு 70 சீட்டு தரேன்னு பேரம் பேசுனது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த 70 சீட்டை வாங்கிட்டு இந்த ஆள் போக மாட்டேன்ட்டான் எனக்கு முதலமைச்சர்னா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருக்கேன், நீ ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சராக இருன்னு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கும் ஒத்துக்கல. இப்போ காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி கரூரில் ஷூட்டிங் போக கடைசியில் இந்த மாதிரி அந்த 41 சாவு விஜயை வந்து இன்றைக்கி துணை முதலமைச்சர் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. சார், இப்போ விஜய் டிவியில் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முறை வந்து அது மேலே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, திறமையாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெலாம் கூப்பிட்றத விட்டுட்டு கோமாளித்தனம் பண்ணுறவங்கலாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த அகோரி கலையரசனாக இருக்கட்டும், இந்த வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கட்டும், இவங்களெலாம் எதுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை முதல்ல தடை செய்யும். ஏன், எதனால சார்? நீங்கள் பாலியல் வக்கரங்கள், இரட்டை வசனங்கள், நீச்சல் குளத்தில் 2 பெண்கள் குளிக்கிற பொழுது அதில் ஒரு ஆணை குளிக்க வைப்பது, அடுத்த ஒரு வீட்டு படுக்கை அறையில் என்ன நடக்குது என்பதை வீடு வீடாக கொண்டு சேர்ப்பது, பெண்களை காட்சி பொருளாக போகப் பொருளாக சித்தரிப்பது. விஜய் சேதுபதிக்கு 75 கோடி ரூபாய் சம்பளம், மற்றவர்களுக்கு 25 கோடி ரூபா, 100 கோடி ரூபா சம்பளம், 200 கோடி ரூபா இதை 100 கோடி ரூபா லாபம் எடுப்பதற்காக தரம் தாழ்ந்து இப்படி ஜெயிலர் படத்தில், ரஜினி படத்தில் காவாலா பாட்டு, தமனா. அப்போ ரஜினி படத்துக்கு என்ன பாட்டு தேவைப்படுது? தமனா பாட்டு தேவைப்படுது. பெண்களை காட்சி பொருளாக நீங்கள் உள்ளாடை வெளியாடை எல்லாம் தெரியுது. அப்போ ரஜினிக்கே தான் நிலைமை. அப்போ பிக் பாஸுக்கு இதே தான் பாலியல் இரட்டை வசனங்களை பேசி பெண்களை, படுக்கை அறை காட்சிகளை ஆண்கள் பெண்கள் குடும்பம் அத்தனை பேரும் இதை ரசிக்கும்படியாக செய்கிற இந்த பிக் பாஸ் ஒழிக்கப்பட வேண்டும். காரணம், இது இப்போ பிக் பாஸ் 8 9 10 போகிற பொழுது நீங்கள் ஆங்கில படத்தில் வருகிற நீலப்படத்தை போல பணம் பண்ணுவதற்கு இந்த பிக் பாஸ் தயாரிப்பாளர்கள் முடிவு செய்து விடுவார்கள். அதற்குள்ள இந்த சமூக இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் பெண்கள் மகளிர் அமைப்பு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை விஜய் டிவிக்கு முன்னாடி நடத்தி அதை இழுத்து மூடணும். ரஷ்யா கம்யூனிஸ்டுகளில் பெண்களை, உழைக்கும் பெண்களை உழைப்பவர்களாக முழு உடையோடு தான் காமிக்கணும். இப்படி தான் ஒரு சட்டம் எங்கள் ரஷ்யாவில் இருந்தது ஒரு காலத்தில். இதை ஸ்டாலின் உயிரோடு இருந்த காலம் வரை அப்படி தான் வச்சுருந்தார். அமெரிக்க கலாச்சார பரிவர்த்தனைக்காக தன்னுடைய மகளை அனுப்பிச்சார். அமெரிக்கா போயிட்டு வருகிற பொழுது நீங்கள் ஸ்கட்டு போட்டுட்டு அந்த பெண்ணு வருது, எதோட முக்கா காலோட தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார், உன்னை பார்க்கிற பொழுது ஒரு கம்யூனிஸ்ட் தலைவனுடைய மகளாக தெரியல, ஏதோ நாடக நடிகை, சினிமா கவர்ச்சி நடிகை போல உன்னை இந்த மக்கள் பார்ப்பான். நம்முடைய கலாச்சாரம் அதுவல்ல, உழைக்கிற பெண்கள் தான் கலாச்சாரம். முழு உடலையும் உடை மூடி இருக்கணும். உன்னை நான் சந்திப்பதையே வெட்கப்படுகிறேன் சொன்னார். யாரு? 2ஆம் உலகத்தை ஆரம்பித்தவன் ஹிட்லர், முடித்து வைத்தவர் ஸ்டாலின். அவருடைய மகளை பார்த்து சொன்னார். அப்போ பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். இந்த பெண்ணை அதே விமானத்திலே அமெரிக்கா போய் தப்பி ஓடி போச்சு. இப்படியெல்லாம் இந்த பெண்களை பாதுகாத்து இருக்கிறார்கள் உலக வரலாற்றில். தமிழர்கள் பெண்களுக்கு எத்தனை கஜம் சேலை கொடுத்தான்? 16 கஜம் சேலையை கொடுத்தான், சுற்றி 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 சுற்றி. அப்போ பெண்கள் என்பவர்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய இந்த. ஆனால் அந்த காலத்தில் வந்து பெண்கள் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அது சாதிய ஆணவ மாறாப்பு போடக்கூடாது, அது இந்த பார்ப்பனியம் பண்ண சதி. நீங்கள் அது இந்த உடைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை.
அது பார்ப்பன சதி, அந்த மாறாப்பு போராட்டம். ஆனால் பெண்களை தமிழர்கள் 16 கஜம் சேலையை கட்டி இந்த இந்த சமூகத்தை பெண்களை காப்பாற்றினான். இது உலகத்தில் எந்த மரபுலையுமே இல்லை. 16 கஜம் சேலை என்பது எவ்வளோ நீளமாக இருக்குது தெரியுமா? நம்ம முன்னோர்கள் இப்படி காப்பாற்றிய இந்த பெண்கள் கற்பு, மானம், ஈனம் அத்தனையும் இந்த பிக்பாஸ் தெருவில் போட்டு உடைச்சிட்டான். இன்றைக்கி பெரிய கொடுமை என்ன நடக்குதுன்னா, பெரிய கல்வி நிறுவனங்கள், இப்போ ஏசி சண்முகம் நடத்துகிற கல்வி நிறுவனம், ஜேபிஆர் நடத்துகிற சாரா வியாபாரி ஜேபிஆர் நடத்துகிறது, நம்ம சினிமா நடிகை கலிச்சிறைகளை பூரா தனி விமானத்தில் ஏற்றிட்டு எங்கே கொண்டு போனார்? ஐஸ்வரி கணேஷ் மாலத்தீவில் கொண்டு போய் திருமணம் நடத்தினார். இங்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச், அதாவது குறிக்கோள், நீங்கள் என்ன பைலட் ஆக போகிறியா, ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, இப்படி அந்த மாணவிகளை அதாவது பட்டம் கொடுத்து அனுப்பிட்டு ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்போ யாரை கூட்டி போய் கொடுக்குறான்? நடிகைகளை, களிச்சடைகளை, கேவலம் விபச்சார வழக்கில் தப்பி ஓடிய பெண்களை. நடிகர் எல்லாமே கேவலமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? உண்மை 100, 200, 300% உண்மை. 1000 எனக்கு அது வழக்கே இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் நீதிமன்ற பிணைகளை வெளியில் வந்தேன். நான் கேட்குறேன், எந்த நடிகனாவது ஈசிஆர் பண்ணை வீட்டில் குடி கூத்து கும்பாலம் பார்ட்டி இல்லாத நடிகை பேர சொல்லுமா? நடிகர் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களும் அதுதானே பண்ணுறாங்க. ஆனால் நடிகரை மட்டும் குறிப்பிட்டு பேசுவது எப்படி சரியாக இருக்கும்? நடிகர்களும் நடிகைகளையும் தான் கேமராவில், சின்ன திரையில், பெரிய திரையில் தன்னுடைய வாழ்க்கையை தத்துவமாக நினைக்கிறேன். சினிமா பேர் வைக்க தெரியாமல் சினிமா நடிகை பேரை தான் குழந்தைக்கு வைக்கிறேன். எம்ஜிஆர் தான் இந்த சினிமா நடிகர்கள் உலகத்தில் பெரிய புரட்சி செய்தவர். அவர் செய்த பாவம் நீங்கள் அவரே கழித்து கொண்டார். என்ன காரணம்? இந்த திரைத்துறையினுடைய முன்னோடி எம்ஜிஆர். அதே எம்ஜிஆர் தான் இந்த மக்களுக்காக வாழ்ந்தார். இப்போ எம்ஜிஆருடைய வடபழனியில் இருக்கிற ஜானகி எம்ஜிஆர் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் இடிக்கப்பட்டு ஒரு கட்டுமான நிறுவனம் உருவாச்சு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் தலைவனாக வாழ்ந்துட்டு மறைந்துட்டார். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த ஏமாற்றுதலோ துரோகமோ இது பிக் பாஸோ இப்படி எந்த கலாச்சார சீரழிவுமே இல்லை. நெடுமாறன் சொன்னார், கடைசி காலத்தில் ஈழம் போராட்டம் அழிய போகிறது, ஈழப் போராட்டத்துக்கு மிகப்பெரிய துரோகம் நடக்க போதுன்னு நெடுமாறன் போய் மரணத்தின் இறுதி தருவாயில் இருந்த எம்ஜிஆர் சொல்லுகிற பொழுது தலையில் அடிச்சுட்டு அழுதாராம். நீங்கள் அப்படி யாராவது இருக்கானா? காது கேளாதார் பள்ளி, கண்ணு தெரியாதார் பள்ளி, எம்ஜிஆர் சொத்து பூரா நாட்டுக்காக தாரை வார்த்தவர் அந்த எம்ஜிஆர். இப்போ நடிகர்கள் பூரா எங்கே இருக்கான்? அத்தனை பேரும். ரஜினி எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு, எத்தனை மருத்துவமனை கட்டியிருக்காரு. உன்னுடைய சக தொழிலாளி, திரைப்பட தொழிலாளிக்கு எங்கே இலவச மருத்துவமனை இருக்கா? ஒரு படத்துக்கு 300 கோடி 200 கோடி, கமலஹாசன் 200 கோடி 300 கோடி, அஜித், விஜய் எல்லாம் அவங்க சம்பாதிக்கக்கூடிய காசுல இவங்களுக்கெல்லாம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? மக்களுக்கா இருக்கட்டும், அவங்கள சார்ந்தவங்களா இருக்கட்டும், அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் செலவு பண்றாரு. ஆனா மக்களுக்கு வந்து செய்யணுன்றது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை மக்களை செய்ய வேண்டாம், மக்களை ஏமாத்துங்க, மக்களை ஏமாற்றுங்கள். மக்கள் ஒரு மூட்டை நெல் விளைவிப்பதற்கு 3 மாதம் ஆகும். உன் படத்தை 1500 கொடுத்து பார்க்குறான். அந்த மக்களை ஏமாத்து, அவன் தலையை தீய வை. அவன் சுரணகட்ட பையன். அந்த மக்கள் சூடு சுரணையே இல்லாதவன். உலகத்திலேயே 10 கோடி ரூபா தான் சம்பளம் கேரளாவில் சூப்பர் ஸ்டாருக்கு. இங்கே எவ்வளோ சம்பளம்? 200 கோடி. ஒரு விவசாயி ஒரு மூட்டை நெல்லை விளைவிப்பதற்கு 3 மாதம் அவன் சேத்துலேயே இருக்கணும். இந்த சினிமாக்காரனுக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் திரிஷாவோட டூயட் பாடுறதுக்கு எவ்வளோ கொடுக்குறான்? 1500 ரூபா கொடுக்குறான். அப்போ அந்த மக்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாமா? அவனை ஏமாற்றுவது, அவன் தலையில் மிளகா அரைப்பது தான் இந்த நடிகருடைய வேலையா? கேட்டால் முதலமைச்சர் நாற்காலி, முதலமைச்சர் நாற்காலி தனக்கு மட்டும் இல்லை, திரிஷாவுக்கு சேர்த்து கொடுக்குறான். இதான் தமிழ்நாட்டுடைய தலைவீதி. எந்த நடிகர் அன்னைக்கு ஜெயலலிதாலாம் முதலமைச்சர் எம்ஜிஆர் கொடுக்கலையா? எம்ஜிஆர் கொடுத்தா தப்பு இல்லை, இன்னைக்கு விஜய் கொடுக்கறது தப்பா? எம்ஜிஆர் போல விஜயெல்லாம் வர முடியுமா?
அள்ளி அள்ளி கொடுத்தார் ஈழ போராட்டத்துக்கு, கோடி கோடியாக கொடுத்தார். ஏன் இவர் கொடுத்தா 500 ரூபா கொடுத்தாரு? ஏன் 500 அதே மாதிரி 200 கொடுத்துருக்கலாமே, 2 100 நோட்டு. எம்ஜிஆர் கால் தூசுக்கு வராத நபர்கள் தான் இந்த விஜய் அஜய் எல்லாம். சார் இந்த பிக் பாஸை பற்றி உங்களோட கருத்து சார்? ஏம்மா அது இதில் வந்து திரு ஐயா அவர்கள் சொன்னதை வந்து நான் முழுமையாக ஒத்துக்கிறேம்மா. அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வீட்டில் பிள்ளைகள் பார்க்கும்போது எனக்கே எரிச்சலாக இருக்கும். சரியா? அவ்வளவு வல்கராக தான் அந்த பிள்ளைய போடுற ட்ரெஸ்ஸும் அதுவும் ஆடு மாடு மாதிரி தெரியுதுங்க. அது என்ன, அது தேவையாது? நம்ம கலாச்சார சீரழிவுக்கு பிக் பாக்ஸ் ஒரு காரணம். மக்கள் அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க. அதுதான் நான் தான் சொல்லிட்டேனே கண்ணு. இன்றைக்கி திரைப்படங்களை பார்த்து தான் இன்றைக்கி பெண்கள் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அதே பெண்கள் ஒரு காலத்தில் நீங்கள் வந்து நாங்கள்லாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது இவங்க சொன்னார், இவருக்கு முந்தின தலைமுறை நான். சரியா? ஆனால் அப்போயெல்லாம் வந்து பெண்கள் வந்து ஒரு ஜாக்கெட்டு போடுவாங்க. ஜாக்கெட்டுன்னா இப்போ மாதிரி இந்த இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி புஷ் வச்சுருக்கோம், ஆனால் கீழே வழியும் இருக்கும், தெரியாது. சேலை அது மேலே தான் கட்டுவாங்க, ஜாக்கெட் மேலே தான் சேலை, உடம்பு தெரியவே தெரியாது, கை மட்டும்தான் தெரியும். அதுலேயும் சில பெண்கள் வந்து கை கம்ஸ் மாதிரி போட்டுக்குவாங்க ஜாக்கெட்டையே, அதனால் அந்த கை மட்டும்தான் தெரியும். அப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலங்கள் போய் சினிமா படங்கள்லேயே பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும். பழைய படங்களில் எடுத்து பாருங்கள், அப்படி தான் இருக்கும். லேசாக சேலை ஒதுங்கினா கூட அந்த சேலையை சரி பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அந்த காலத்து படங்கள்லயும் கவர்ச்சிலாம் இருந்திருக்கே. அதுவே கவர்ச்சியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு துப்பட்டாவே இல்லாம தானே இருக்கீங்க. 40 65 வயசு ஆச்சு. ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு ஒரு உடை அணிஞ்சிட்டு போனா சினிமாக்காரி மாதிரி மானம் கட்ட போறா பார். பெண்கள் திட்டத்தை நானே பார்த்துருக்கேன். யாரை போல? சினிமாக்காரியை போல. அவளை அவுத்து போட்டு ஆடுவா. யாரு? சினிமாக்காரி தான் அவுத்து போட்டு ஆடுவா. அவன் மாதிரி போறா பாரு, நாசமாக போனவன். நான் கொங்கு மண்டலத்தில் பிறந்து வளர்ந்தவன், கொள்ளையில் போனவன், இப்படி சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் அந்த மானத்தை எவ்வளவு உயர்வாக வைத்திருந்தார்கள் என்பதுதான். சார் இப்போ வந்து இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துமே ஆடை பற்றி வந்து பேச வேண்டிய அவசியங்கள் என்ன இருக்குது? ஏன்னா எல்லா நாடுகள்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. நம்ம இந்தியாவில் மட்டும் தான் வந்து ட்ரெஸ் இப்படி பண்ணுறதுனால தான் ஒரு குற்றச்சாட்டு வந்து அதாவது குற்றங்கள்லாம் நடக்கிறது. ட்ரெஸ் கோடு வந்து நீங்கள் அமெரிக்காவாகட்டும் மற்ற நாடுகளாகட்டும் அங்கெல்லாம் ட்ரெஸ் கோடுகள் வந்து கிடையாது. இங்கே நமக்கு ட்ரெஸ் கோடு இருக்குது. பெண்கள்லாம் இப்படி இருக்கணும், ஆண்கள்னா இப்படி. அதுதான் சார், அது வந்து எல்லாருமே வந்து இப்படி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்றது வந்து யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம்டா. ஆனால் இது நாடு தானே. அப்புறம் வந்து ரோட்டில் போகும்போது அந்த பெண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சிட்டான் அப்படின்னு அது மாத்திரம் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறீங்க. அது எந்த வழியில் நியாயம்? அதையும் குறை சொல்லக்கூடாது. அம்மா அப்ப ஏன் அந்த ட்ரெஸ்லாம் விற்கிறாங்க? அதை பேன் பண்ணாங்க. அது விற்கிறாங்க விற்கல, அது அவன் வியாபாரத்துக்கு. துணியே விற்காம இருக்கான், அவன் துணியெல்லாம் போயிடுவீங்களா? நான் கேட்குறேன், ஒரு ஆணுக்கு ஒரு முளை துண்டு இருந்தால் போதும், கோமணம் கட்டிட்டு போயிடுவான். பெண்கள் கோமணம் கட்டிட்டு போக முடியுமா? நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு முற்போக்காளர் ஒரு பெண்ணு, நீங்கள் அந்த ஜாக்கெட்டு மாதிரி, ஜாக்கெட்னா ஒரே ஒரு டேப் மட்டும் இருக்குது இது வரைக்கும், அந்த உடை ஜாக்கெட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்கு, கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில். ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்களா? அத்தனை பேரும் சண்டைக்கு வந்துட்டான். அவன் தான் அக்மார்க்கு சண்டை. அவங்க வெறும் ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. இங்கே 140 கோடி பேரில் 40 கோடி பேர் தான் கல்வி அறிவு உள்ளவன். எவ்வளோ பேர்? 40 கோடி. 100 கோடி பேருக்கு கல்வினா என்னன்னே தெரியாது, கலாச்சாரம் என்ன தெரியாது, சட்டம் என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. தூக்கிட்டு போயிடுவோம். நீங்கள் பம்பாயில் கிராண்ட் ரோடுன்னு ஒரு விபச்சார 1 லட்சம் பெண்கள் இருக்காங்க. எவ்வளவு? 1 லட்சம் பெண்கள். டெல்லியில் ஜிபி ரோடு, கல்கட்டாவில் சோலிகஞ்ச். இந்த தலைவிகள் போய் இந்திரா காந்தியை பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பாலியல் பெண்கள் 1 லட்சம் பேர் இருக்காங்க, இதெல்லாம் மூடணும்னு ஒரு திட்டம் போடுது இந்திரா காந்தி. அப்போ தான் இந்திரா காந்தியை இவர்களுடைய பிரதிநிதி போகிறாங்க. போன பிறகு அந்த அம்மாட்ட சொன்னாங்களாம், நாங்கள் இந்த டெல்லி, கல்கட்டா, பம்பாய் உட்பட 3 நகரங்களில் 3 லட்சம் பாலியல் தொழிலாளிகள் இருக்கோம். நாங்கள் இதெல்லாம் மூடிட்டு போயிடுறோம். குறைந்தபட்சம்
ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 100 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு ரயில் தண்டவாளத்தில் கிடப்பாங்க. சார் இப்போ தமிழகத்திலயும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? கடந்த மாசம் கூட வந்து கிட்டத்தட்ட 127 கேஸ் வந்து பதிவாகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன காரணம்? இந்த வக்கரம் பிடித்த பிக் பாஸ்கள் தான், வக்கரம் பிடித்த பிக் பாஸ்கள் தான் காரணம். வரத்துக்கு முன்னாடியும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஆமா, நடக்கத்தாமா செய்யும். காரணம், இவனுக்கு கல்வி அறிவு இல்லை. இவனுக்கு கல்வி அறிவு இல்லை. நீங்க பெத்த குழந்தைய கொண்டாட ஒருத்தி பார்த்தீங்களா? அபிராமி பெத்த குழந்தைய கொஞ்சம் யோசிச்சிருந்தா பண்ணியிருப்பாளா? அப்போ இங்க கல்வி அறிவு மறுக்கப்படுகிற சமூகம், பகுத்தறிவு மறுக்கப்படுகிற சமூகம். உலகத்திலேயே நீங்க 94 வயது வாழ்ந்த ஒரு தந்தை பெரியார், ஈரோட்டு கிழவன், உலகத்திலே இந்த தமிழனுக்கு சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை கட்சி வச்ச நாடுமா அது? இவனுக்கு சுயமரியாதை இல்லடா, சுயமரியாதை இல்லடா, இவனுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்குன்னு அந்த கிழவன் மூத்தர சட்டியை தூக்கிட்டு 2 சிறுநீரகம் செயல் இழந்து சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவாளர் இயக்கம். எதுக்கு? இது போன்ற கற்பழிப்பெல்லாம் தடுக்கணும்டா. இது போன்ற சமூக சீர்கேட்டை தடுக்க வேண்டும். சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவாளர் இயக்கம், சிந்தனையாளர் இயக்கம், அதுதான் திராவிட இயக்கம். ஏன்? இவனுக்கு அரசியலே தெரியல, இவனுக்கு மரியாதையே தெரியல, சுய ஒழுக்கமே தெரியல, சிந்திக்க தெரியல. இதற்காக சிந்தித்தவன் தான் அந்த ஈரோட்டு அறிவு கிழவன் தந்தை பெரியார். பெரியார் இந்த சமூகத்துக்கு செய்த தொண்டு, அதை இப்போ இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸுகள், கோடம்பாக்கம் களிசடைகள், கழிவறைகள் எல்லாம் நாசம் பண்ணிட்டான். மீண்டும் பெரியார் பிறக்க மாட்டாரா? இதுதான் இன்றைய சமூகத்தினுடைய இயக்கம். இப்போ திரிஷாவும் விஜய் தான் இருக்கான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.